ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் நுகெட்ஸு, சிக்கன் கட்லெட்னு சொல்லலாம். இது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். ஃப்ரெஞ்சு யூரோப்பியன் சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். சேலட் கூட சாப்பிட்லாம். 1/2 கிலோ கோழி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கோழி எடுத்துக்கிட்டு அதை துண்டு துண்டாக நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டுங்க. எலும்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டா அதில் உப்பு போடுங்க. உப்புக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுங்க. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் நீங்கள் கட்டி கொடுத்து அனுப்பலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றுங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டுட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் போட்டு இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை பொடியும் போட்டுக்கலாம். இல்லாட்டினா கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து வரா மாதிரி பேசரிக்க வேண்டியது தான். இது பசங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப. விருந்தாளிங்களுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு காரக்குழம்பு வச்சு வைக்கலாம். சாலட் கூடயும் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் முதல்ல பிரெட் க்ரம்ஸை ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நல்லா கலந்து அதெல்லாம் கோழியெல்லாம் கலந்து வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸை ஒரு தட்டில் கொட்டி அதில் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இல்லைன்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியோ இல்லை கறிவேப்பிலை பொடியோ போட்டுக்கிட்டு நல்லா பெசரி விட்டுடுங்க. பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த கோழியை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் பெரட்டி இந்த கோழியை ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட பெசரி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 1 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா பெசரி விட்டு நல்லா அடுக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா 1 மணி நேரம் கழித்து எண்ணெயை காய வச்சு ஒரு 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை நீங்கள் சேலட் கூட சாப்பிட்லாம். நூடுல்ஸ் கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி வச்சு கொடுக்கலாம். நம்ம சாப்பாட்டு கூட காரக்குழம்பு, ரசம் கூட, சாம்பார் கூட எது கூட வச்சாலும் காம்பினேஷன் ஒத்துப்போவும், நல்லாயிருக்கும். 4 நாளாக போட்டிங்கனாக்கா அது நல்லா பொன்னிறமாக செவந்து நல்லா ரெட்டிஷாக செவந்து வர வரைக்கும் வச்சுருந்து இதோ பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. இவ்வளோதான். இது அப்புறம் தட்டில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நைட்டு சாப்பாட்டு அவ்வளோதான் உங்களுடைய சாப்பாடு. இதை நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.